எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி ஆகிலிருந்து 75வது கோட்பாடுகளை பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 74வது கோட்பாடை மிகவும் சுருக்கமாக சொல்கிறது. இருக்கும் வியாதிகளிலே மிகவும் மோசமான வியாதி எதுவென்றால் இந்த அலோபதி மருந்துகளால் ஒருவருக்கு வரும் வியாதி, அதாவது சைடு எஃபெக்ட் என்று சொல்வார்கள், பக்க விளைவு என்று கூறுவார்கள். அது அப்படி வரும் நோய். அதற்கு மருந்தே கிடையாது. பக்க விளைவிற்கு என்று எதுவும் யாரும் தனியாக மருந்து செய்வதில்லை. அலோபதி மருத்துவர்கள் கூட பக்க விளைவுக்கு மருந்து தானே சரிவிடும் என்று அவனை அனுப்பிவிடுவார்கள். நோய் குணமாகிவிட்டது, உனக்கு இப்போ புதிய நோய் வந்திருக்கிறது, இதுக்கு வேற மருத்துவ சென்று கூட சொல்வார்கள். சில சமயங்களில் தோல்வியாதியை குணப்படுத்த ஒரு மருத்துவ சந்திப்பீர்கள். அவள் ஏதோ மருந்தை கொடுத்திருப்பாள், கலந்து கொடுத்திருப்பாள், ஏதோ போட்டிருப்பார். அந்த தோளில் உள்ள அறிகுறிகள் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு புதியதாக நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். உடனே என்ன சொல்லுவார், நான் எனது வியாதியை குணப்படுத்தி விட்டேன், எனவே நீங்கள் செல்லுவது இன்னொரு மருத்துவர், நீங்கள் நுரையீரலுக்கு உள்ள ஒரு பிரபலமான மருத்துவரை நீங்கள் அணுகி உங்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி அனுப்பிவிடுவார். ஆனால் அந்த தோல்வியாதியை குணப்படுத்தும் மருத்துவர் அந்த தனக்கு வந்த நோயாளியை குணப்படுத்தவில்லை, அவளுக்கு வேறு விதமான நோயை கொடுத்து வேறே மருத்துவம் அனுப்பிவிடுவார். இதுதான் அலோபதி மருத்துவம் நடப்பது. இதைத்தான் ஏனிமான் இங்கே கூறுகிறார். அலோபதி மருந்துகளால் வரும் கடுமையான வியாதிகளை குணப்படுத்துவது மிகவும் கடினம் என்கிறார் ஏனிமான் அவர்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுகமயம். நன்றி, வணக்கம்.